என்னை நோக்கி கூப்பிடு என்றே இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. வாசிக்கப்பட வேண்டிய வேதாங்கம பகுதி ரூத் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரை. அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்து உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார் என்பதை வாசிக்கப்பட வேண்டிய வேதாகம பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவுக்குள் அன்பான உடன் விசுவாசிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு விருப்பமுள்ள மீட்பர் போவாஸ். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணம் அடையும் இடத்திலே நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன் என்று சொல்கிறார். ரூத்தினுடைய குணாதிசயங்கள். ரூத் ஒரு தன்னலமற்ற உறுதியான பெண், மாமியார் மருமகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாய் திகழ்ந்த பெண். எதிர்காலத்தை பற்றி எந்த உறுதியும் இல்லாத போதிலும் ரூத் தேவனிடத்தில் உறுதியாயிருந்தால் கடவுள் ரூத்தை ஆசீர்வதித்து தாவீது ராஜாவினுடைய வழித்தோன்றலாக இருந்தார். நம்முடைய வாழ்க்கையில் கூட துன்பங்கள் தடைகளோடு கூட கடவுளுடைய வழியை தேர்ந்தெடுக்கும் போது நம்முடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். நம்முடைய ரூத்தினுடைய அதிகாரத்திலே மிக முக்கியமான கேரக்டர் பாத்தீங்கன்னா போவாஸ். யார் இந்த போவாஸ்? பெத்லகேமில் வாழ்ந்த எலிமெலேக்கினுடைய உறவினர் தான் இந்த போவாஸ். சங்கீதக்காரன் சொல்வது போல, நான் பயங்கரமாகவும் அதிசயமாகவும் உருவாக்கப்பட்டேன் என்பதற்கிணங்க இந்த போவாஸ் அழகானவன், தெய்வீக தோற்றம் கொண்டவன். அவன் ஒரு நீதிமானாக திகழ்ந்தான். அவனுடைய கேரக்டர்ஸ் பார்க்கும்போது அவனுடைய சிந்தனை மேலானவைகளாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் வாழ்ந்த மதிப்புமிக்க மனிதராக அவன் திகழ்ந்தான். மேலான பார்வைகளை கொண்டவன், ரூத்தை மறுமணம் செய்து கொண்டவன். இந்த போவாஸ் ஒரு பணிவான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தான். நம்முடைய வாழ்க்கையில் கூட பணிவுள்ள வாழ்க்கையை வாழும்போது ஒரு விசுவாசியினுடைய அடையாளமாய் நாம் திகழ்கின்றோம். இந்த கேரக்டர்ல இருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், தேவனுடைய படைப்புகளில் நாம் ஆவிக்குரிய பாடங்கள் கற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். போவாஸ் ரூத்தை மறுமணம் செய்வதற்கு முன்னால் இந்த போவாஸ் ரூத்தை வாழ்த்துகிறான். புருஷன் மரணம் அடைந்த பின்னும் உன் தகப்பன் உடைய தாயையும் விட்டுவிட்டு உன் தேசத்தை விட்டுவிட்டு உன் மாமியாருடைய வந்தது. அது மட்டுமல்லாமல் உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் என்று இஸ்ரவேலுடைய தேவனை ஏற்றுக்கொண்டார் என்று கேள்விப்பட்டேன். கடவுள் உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலினுடைய தேவனாகிய கர்த்தருடைய சட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான்.
போவாசிற்கும் ரூத்திற்கும் பிறந்தவன் தான் ஓபேத். ஓபேத் ஈசாயை பெற்றான். ஈசாய் தாவீதை பெற்றான். இந்த வம்சத்தில் வந்தவர் தான் நம்முடைய நல்மேய்ப்பர் இயேசுநாதர். நானே நல்ல மெய்ப்பன். நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ரூத்தை போல நம்முடைய ஆண்டவருடைய பட்சத்தில், நம்முடைய நல்மேய்ப்பனுடைய நம்பிக்கையில் நாம் இருக்கின்ற போது நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருப்போம். மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார், பாதுகாப்பு அளிக்கிறார். ஆடுகள் அவருடைய சத்தத்தை கேட்கிறது. ஆடுகள் அவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்கிறது. அதே போல போவாசும் நம்முடைய நல்மீட்பனுடைய சத்தத்தை கேட்கின்ற பிள்ளையாக இருந்ததினாலே ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவை கொடுக்கின்ற நல்ல மெய்ப்பனுக்கு ஒரு எடுத்துக்காட்டாய் திகழ்ந்தவர் இந்த போவாஸ். நாமும் ஆண்டவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்கின்ற போது அவருடைய மந்தையில் இருக்கின்ற ஆடுகளாய் நாம் இருப்போம். கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்ற பிள்ளைகளாய் நாம் இருக்க முடியும் என்பதை இந்த ரூத்தினுடைய அதிகாரம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. கர்த்தருடைய செய்திக்காக ஆமென். ஜெபம் எங்களை அதிகமாக நேசிக்கிறேங்க நல்ல தகப்பனே ஏசப்பா. இதோ அந்த வேலையில் முடித்துக்கு முன்பாக வந்து ஜெபிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறீங்க. அதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளை கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே ஏசப்பா. இப்பொழுதும் கூட ஆண்டவரே போவாசை பற்றியும் ஆண்டவரே ரூத்தை பற்றி அதிகமாக நாங்கள் தெரிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறீர். அதுக்காக நன்றி அப்பா ஏசப்பா. எங்களுடைய திருச்சபை மூலமாய் கர்த்தர் இந்த வாய்ப்பை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. அதுக்காக நன்றி ஆண்டவரே ஏசப்பா. எப்பொழுதும் ஆண்டவரே போவாசை போல ரூத்தை போல ஆண்டவரே உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு ஆண்டவரே ஏசப்பா நீங்கள் தான் எங்களோட நல்ல மெய்ப்பன் என்று உங்கள் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை நாங்கள் வைத்திருக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா. அவர்களைப் போல இன்னும் அதிகமாய் நாங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கும் ஆண்டவரே. நீங்கள் காட்டுற நல்ல வழியில் நாங்கள் நடந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இந்த உலகம் மிகவும் மாயான உலகம் ஆண்டவரே ஏசப்பா. இதில் இருக்கிறது எல்லாமே ஆண்டவரே ஏசப்பா எங்களுக்கு கெடுதல் கொடுக்கறதா தான் இருக்கு ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே உங்களே நம்பி இருக்கிற நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கப்பா எப்பொழுதும் உங்களுடைய நிழலில் நாங்கள் நடக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. எப்பொழுதும் எங்களை விட்டு விலகாத ஆண்டவர் இனி வரும் காலங்களில் எங்களை பாதுகாக்க போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.